Illustration 4 conversion cost NDAS to inventories CA final book நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ABS Limited manufactures control unit for air conditioning systems. Each unit requires one component X, one component Y at cost of rupees 1,205 and 800. Solid raw materials cost 150. Company incurs the following monthly expenses: factory rent, energy cost, and selling and administrative cost. Each unit takes 2 hours to assemble. Production workers are paid 300 per hour. Production overheads are absorbed into the production using the hourly rate. The normal level of production per inventory is 1000. Calculate the cost of inventory. First cost of inventory கணக்கும் போது நம்ம போட்டுற வேண்டியதான். என்னதுன்னா எக்ஸு ஒய் இந்த கவர்மெண்ட்டுக்காக செலவு, அப்புறம் அதர் ரா மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய செலவு. மொத்தம் 2155 அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு, அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. அடுத்தது வந்து லேபர் இருக்குது இல்லையா? அப்போ வந்து லேபர் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஃபேக்ட்ரி ரெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எனர்ஜி காஸ்ட் இருக்குது, செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டில் இருக்குது. எப்பயுமே செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து என்ன லாஜிக் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருப்பா இருக்கிறது. இது வந்து காஸ்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஃபேக்ட்ரி ரெண்ட்டு எனர்ஜி காஸ்ட் எடுத்துக்கலாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ ஃபேக்ட்ரி ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500 அப்போ ஃபேக்ட்ரி ரெண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். ஃபேக்ட்ரி ரெண்ட்டு. இன்னொன்று என்ன இருக்குது? எனர்ஜி காஸ்ட்டு. இந்த ஃபேக்ட்ரி ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16,500. இது ஒரு 7,500. ஸோ 5, 6, 7, 13, 16. 0 மிச்சம் 1, 7, 14, 24,000. சரி, 24,000 நீங்கள் போட்டீங்க, சந்தோஷம். ஆனால் எவ்வளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் மந்த் இஸ் 1000 ஹவர்ஸ் தான். அப்போ 1000ஆல் நான் வகுத்தா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 24 ரூபாய். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், நார்மல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் மந்த்து 1000 ஹவர்ஸ். அப்போ ஒரு ஹவர்ஸுக்கு நான் 24 ரூபான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஈச் யூனிட் டேக்ஸ் 2 hours டு அசம்பிள். அப்போ ஒரு யூனிட் உருவாக்குறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ 48 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன 48 அப்படின்னா பெர் யூனிட்டுக்கு, ஒரு யூனிட்டுக்கு 48 ரூபாய் எனக்கு செலவாகுது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் பெய்டு 300 பெர் ஹவர். அப்போ லேபர் போடணும்லவா? லேபர் வந்து ஒரு ஹவருக்கு 300 ரூபாய். அப்படின்னா ஒரு யூனிட்டை உருவாக்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அப்போ 600 ரூபாய். அப்போ டோட்டல் காஸ்ட் என்பது 2185, 48, 600 இதில் வரும். 2,255 ப்ளஸ் 48 ப்ளஸ் 600. ஸோ 2,803 அப்படின்றது சரியான வரி. அப்போ 2,803 அப்படின்றது வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படின்ற ஆன்சர்ஸ். இது எதோ நீங்கள் புக்கில் ஆன்சர் பார்த்தோன்னா அதுதான் இருக்கும். எதுவும் வெரி கேர்ஃபுல்லி. இது பெரிய விஷயம் கிடையாது. அப்படி இல்லஸ்ட்ரேஷன் நம்ம 4 போயிடும். இல்லஸ்ட்ரேஷன் 5 போயிடும். A dealer has purchased thousands cars costing 2,80,000 each on deferred payment basis as 25,000 per month per car to be paid in 12 installments. At the year 31st March 2011, 20 cars are in stock. Complete cost of inventory, finance cost and the cost of goods sold. அப்போ நல்லா கவனிங்க. 1000 கார்ஸ் வந்து நீங்கள் 28,000 ரூபாய், 2,80,000 வந்து டெஃபர்டு பேமெண்ட் பேசிஸ் தரீங்க. அப்போ நல்லா கவனிச்சுட்டு 1000 காசு 2,80,000 ரூபாய் டெஃபர்டு பேமெண்ட்.
அடுத்தது as 25,000 per month per car to be paid in 12 equal installments. At the year end 31st March, 20 cars in stock, complete cost of inventory, finance cost and cost of goods sold. அப்போ 1000 cars, அதாவது டீலர் பர்ச்சேஸ்டு 1000 cars costing 280 each on deferred payment basis as 25,000 per month car per month per car. 25,000 per month per car to be paid in 12 equal installments அப்படின்னு கேட்குறேன். அப்போ 25,000 ரூபாய் பெர் காருக்கு 12 மாதம். அப்போ 25,000 ரூபாய் பெர் கார் 12 மாதத்துக்கு போட்டால் எவ்வளோ ஆயிடுச்சு? 3 lakh. ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு? 1000 காசு 280 இல்லையா? 280. அப்போ டெஃபர்டு பேமெண்ட், இப்போ கேஷ் ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினது வந்து எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க? இது வந்து கேஷ் ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறாங்க. எப்படின்னா நான் வாங்கிட்டேன், பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் கேஷ் ப்ரைஸ். கேஷ் ப்ரைஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தா 25,000 பெர் காருக்கு 12 மாதம் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு 20,000 ரூபா என்ன ஆயிடுச்சு? இது ஃபினான்ஸ் காஸ்ட்டு. என்னங்க இது? ஃபினான்ஸ் காஸ்ட்டாக மாறிடுச்சு. அப்போ 20,000 ரூபா ஃபினான்ஸ் காஸ்ட்னா ஒரு காருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்க வேண்டியதா? 20,000 × 1000 காருக்கு போட்டால் ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து 2 crore கிடைச்சிரும். காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை 280,000 தான் அதோடைய காஸ்ட் வேல்யூ. இது வந்து காஸ்ட் வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா 20 காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி 20 × 280,000 ரூபா. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, நீங்கள் அந்த 1000 காரை ஒரு வேளை நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னா 980 தான், நீங்கள் 980 கார் விற்றுட்டீங்கன்னு அர்த்தம். அது எவ்வளோ? 280,000 ரூபாய் தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். இது ப்ராஃபிட் இந்த கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. Venus Trading Company purchases cars from several countries and sells them to Asian countries. During the current year, this company has following expenses. Trade discount, yes, கழிச்சுக்கலாமா? காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி தாராளமாக கழிச்சுக்கலாம். ஹேண்ட்லிங் காஸ்ட் ரிலேட்டிங் டு இம்போர்ட்ஸ் தாராளமாக கழிச்சுக்கலாம். சேலரிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் கழித்துக்கொள்ள முடியாது, ஏன்னா இது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் கமிஷன்ஸ் பே டு சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆஃப்டர் சேல்ஸ் வாரண்டி காஸ்ட் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது எவால்வேட் விச் காஸ்ட் ஆர் அலவுடு பை இண்டிஏஎஸ் ஃபார் இன்க்ளூஷன் இன் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு சொல்லி. இம்போர்ட் டியூட்டிஸ் எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் பேஸ்ட் ஆன் சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரைட் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம். brokerage commissions pay to intending agents. என்னங்க இந்த இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸு அப்படின்றது வந்து அலௌடுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அலௌடு தான். ஏன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 to 6 ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு 2 ஹேண்ட்லிங் காஸ்ட்டு 6 7 8 9 10 இதெல்லாம் வந்து இண்டிஏஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. சேலரிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேர்ஃபோர் தே ஆர் நாட் அலோவ்டு பை த இண்டிஏஸ் டூ. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, சரி என்ன brokerage கமிஷன்ஸ் பே டு இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸு, அது யார் இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸும் ஒரு டீல் கமிஷன் போல தான். இன்டெண்டிங் ஏஜென்ட் அவங்களும் ஒரு ஏஜென்ட், பட் அவங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தருவாங்க. அப்போ இது என்ன சொல்லணும்னா பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் செய்ய வேலை செய்ய எடுத்துக்கிறதுக்கு ஒரு பிரதிநிதி. அப்போ கான்ட்ராக்ட்லால் ஏஜென்ட் ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றதுனால இவங்க வந்து brokerage கமிஷன்ஸ் பே டு இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸ்னால் இந்த பொருளை வாங்குறதுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அதனால் இந்த brokerage கமிஷனை என்ன செஞ்சுக்கிறாங்க, இன்க்ளூஷன் பண்ணிக்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்க போகிறோம்.
As per Ind AS 2, selling costs are excluded from the cost of inventories and are required to be recognized as an expenses in period which these are incurred. Advice whether the distribution cost would now be included in the cost of inventories under Ind AS 2. கண்டிப்பாக கிடையாது. Selling and distribution expenses generally used as a single term because both are related. As a selling costs are incurred to effect the sale and the distribution costs are incurred by the seller to complete the sales transaction by making goods available to the buyer from the point of sales or the point at which the buyer takes possession. Since these costs are not related to bring the goods, they are present, location and the conditions. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Since these costs are not related to bring the goods to their present location and condition, the same are not included in cost of inventories. Accordingly, the word distribution cost is not specially mentioned in Ind AS 2. This cost would continue to be excluded from the cost of inventory. So, எப்பவுமே selling and distribution cost is excluded from the cost of inventories. Then you should not take it. Yes. அடுத்தது illustration இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள். illustration 9. எஸ் illustration 9 வேணால் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பார்த்துடலாம். One of the company's product line is beauty products, particularly cosmetics, such as lipsticks, moisturizers, and compact makeup kits. Company sells hundreds of different brands of these products. Each product is quite similar. Is purchased in similar prices as short cycles before new similar product is introduced. The point of sales in the system is not yet fully recognizing this department. The sales manager of cosmetics department is used unsure of the cost of each product, but it's confident of selling price. I has reliably informed you that company on average market gross margin of each. And இந்த என்னன்னா measurement of technique accordance with the explain how the treatments measure, how the items that to effort in A and B should be measured ன்னு கேட்டிங்கன்னா எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃப் கம்பெனியான நெசசரி அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க 65% வந்து கிராஸ் மார்ஜின். அப்போ 100ல் 65% போச்சுன்னா என்ன இருக்கும் 55%. அப்போ 55% தான் காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள். The retail method can be used to measure inventories beauty products. The cost of inventory is determined by taking selling price of the cosmetics reducing by the gross margin. அப்போ 100ல் 65 போயிடுச்சுன்னா 45% தான் என்னது இதோடைய காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு நினச்சிக்கிறேன். வெரி சிம்பிள் இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் ஃபேஷன்ஸ் ஆல்சோ செல்ஸ் ஹேண்ட்பேக்ஸ். Company manufactures their own handbags as they wish to be assured that quality of craftsmanship which goes into each handbags. The handbags are manufactured in India in the factory which has made handbags for the last 50 years. Normally, Mars manufactures 1 lakh handbags a year in their handbag division which uses 50% of the space and overheads of the head office factory. The division employs 10 people and it's seen as being efficient divisions within overall company. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா sir, handbags can be measured using standard cost, especially if the results approximate cost, given that the company has information reliably on hand in relations to direct materials, direct labor, direct expenses and overheads. It would be best method to use arrive at the cost of inventories. That is standard. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படிதான் வந்து உங்களுக்கு சரியான இடத்துல வரும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க division employs 10 people, it seems different efficiency with the overall company. அப்போ வந்து இதில் போகிறது தான் பெஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட்டில் போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து FIFO பேசிஸ், இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் லெவலே படிச்சிருக்கோம். இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். FIFO, LIFO. FIFO அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். FIFOனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், வெயிட்டட் ஆவரேஜ்னா நம்ம அதை கூட்டி போட்டுக்குவோம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லெவலில் படித்ததுனால பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. Illustration 10. State whether an entity can use different cost formula for inventories held at different geographical locations having similar nature and used to it. Yes.
இது என்ன சொல்கிறாங்க என்னென்னா நம்ம டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுமா பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் ஹேவிங் சிமிலர் நேச்சர் அண்ட் யூஸ் டு ஈட்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா paragraph 25 indicates to prescribes that the cost of inventories other than item of inventories which ordinarily interchangeable as stated in paragraph 23 shall be assigned by the using first in first out or weighted average cost formula. இந்த ரெண்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும். An entity shall use the same cost formula for all inventories having similar natures and used to it. In this case, since inventories held at different geographical locations or similar natures and used to the entity, different cost formula cannot be used for inventory valuation purposes. Even though நீங்கள் geographical locations வெவ்வேறையாக இருந்தாலும் அதே ஒரே மாதிரி இன்வென்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அது முக்கியமான விஷயம். அடுத்து வந்து FIFO வந்து உங்களுக்கு தெரியும், வெயிட்டட் ஆவரேஜ் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி இல்லை. சரி, இருந்தாலும் 11ஆம் கணக்கு வந்து கிட்டத்தட்ட அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஏப்ரல், மே, செப்டம்பர், பிப்ரவரி இன்வென்ட்ரி ஓப்பனிங் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி 31/3/2002 எவ்வளோ இருக்குதுங்க? 400 யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, calculate the ending inventory value at the cost of sales FIFO மெத்தட் LIFO மெத்தடில் போடுங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? 400 இருக்குது அப்படின்னும் போது FIFOனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபஸ்ட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு போயிருக்கும், இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தது ஃபஸ்ட்டு போயிருக்கும், கடைசியாக நிற்கிறது இது ஒன்று தான் நிற்கும். அப்போ 400 இருந்துச்சுன்னா 400ல் 350 கழிங்க, மிச்சத்தினுக்கும் 50. இப்போ 350க்கு என்ன ரேட்டு? 14 ரூபா. இப்போ 350 இன்ட்டு 14, 50க்கு என்ன ரேட்டு? 12 ரூபா. இங்கே 12 ரூபா. அப்போ 50 இன்ட்டு 12, ஸோ 5500 என்ன பேசிஸில்? FIFO பேசிஸில். சரி, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம், அதையும் நான் சொல்லித்தரேன். சேல்ஸு ஏன்னா இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். 12,210 குட்ஸ் வாங்கிக்கிறீங்க, அது 12,250. க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, அந்த க்ளோசிங் ஸ்டாக்கு கழிச்சா இதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸாக இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானம். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடாக இருந்தால் என்ன சார் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 12,250 வகுத்தல் 1000 அப்படி தான் போட்டுப்பாங்க. 12,250 வகுத்தல் 1000 12.25. ஸோ 12.25 இன்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ போட்டு 4,900. 12,450 வந்து 4,900 கழிச்சா 7,500. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஸ்கூல் லெவல் கணக்கு தான், இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 12 வந்து சொல்கிறாங்க, recommend whether the following cost should be considered while determining the net realizable value of the inventories. Yes, cost of completion of work in progress. Recommend the following cost should be considered while determining the net realizable value of inventories. Cost of completion of work in progress. Cost of completion of work in progress are incurred to convert the work in progress into finished goods, since these costs are in nature of completion cost. In accordance with the above definitions, the same should be deducted from the estimated selling price to determine NRV work in progress. Trade discounts are expected to be allowed on sales. Yes, சரியான பதில். Trade discount is reductions granted by suppliers from the list price of goods or services, business considerations other than prompt payment. Trade discount is allowed either expressly through an agreement or through prevalent commercial practices in terms of trade and the same is releving the selling price. Accordingly, the trade discount is expected to be allowed should be deducted from the estimated selling price. Cash discount அப்படி செய்ய முடியாது, ஏன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் இமிடியேட் பேமெண்ட் கொடுக்கக்கூடியதுனால தரது, இது வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. கேஷ் டிஸ்கவுண்ட் இட்ஸ் நாட் லைக் தட். Cash reduction is granted by the suppliers from the invoice price in considerations. அப்போ அதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு தான் சொல்லலைங்களா, எடுத்துக்கொள்ள முடியாது, இது வந்து கழிக்க முடியாது. These types of costs incurred to recover the sales proceeds immediately or before. So these costs are not incurred to make the sales. Therefore, sales should not be considered to while determining NRV அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லி விடுகிறார்கள். இல்லஸ்ட்ரேஷன் 13. APC Limited manufactures and sells paper envelopes. The stocks envelopes was included in closing stock of inventory at 31st March 2011 at cost of ₹50 per pack. During the final audit, auditor noted that the subsequent sales price of inventory 15th April 2011 was 14 per pack. Furthermore, the inquiry reveals that during the physical stock take, water leakage has created damage to the papers and the glue
Accordingly, in the following week, ABC Limited has spent 15 per pack of the repairing and reapplying glue to the inlets. Calculate the net realizable value, write down its loss. But net realizable value is expected to sales price 40, less cost incurred to bring goods to its sellable condition 15. See, அந்த அந்த பொருளை உள்ள கொண்டு வரதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ப்ளூ இல்லையா. அப்போ இது வந்து காஸ்ட் வந்து 50 பர் பேக்கு. டியூரிங் த auditor noted the subsequent sales price of inventory 15th வந்து எவ்வளோ இருக்குது 40 per pack. Furthermore, inquiry reveals that during physical stock take, water leakage has created damage to the paper and the glue. Accordingly, the following week, ABC Limited has spent total 15 per pack for repairing and reapplying glue to the envelopes. Calculate the net realizable value and inventory write down loss amount. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா net realizable value is expected sales price 40 less cost incurred to getting it sellable condition 15. So 25 per bag NRV. The loss of inventory written down per pack is difference between cost and net realizable value. காஸ்ட்டு வந்து 50, இது நெட்டு. அப்போ ஒரு பேக்கு லாஸ் எவ்வளோ ஆகுது, எனக்கு 25 per பேக்கு லாஸ் ஆகுது அப்படின்ட்டு தெளிவாக தெரிகிறது. நெக்ஸ்ட்டு